18ஆம் நூற்றாண்டில் இந்தோனேசியாவை டச்சுக்காரர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்தோனேசியாவில் காஃபின்றதே கிடையாது. இந்த டச்சுக்காரர்கள் அவர்களுக்கு காஃபி வேணும் அப்படின்றதுக்காக விதைகளை அங்கே கொண்டு வந்து அங்கே இருக்கிற விவசாயிகள் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே கட்டாயமாக நீங்கள் இதை தான் பயிர் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்து அங்கே பயிரிட வச்சாங்க. அவங்களுக்கு கடுமையான விதிமுறையும் விதிக்கப்பட்டது. அதாவது எந்த ஒரு விவசாயியும் ஒரு காப்பி கொட்டையை கூட எடுத்து பயன்படுத்தக்கூடாது. இது முழுக்க முழுக்க டச்சுக்காரர்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விவசாயிகளை வலுக்கட்டாயமாக பயிரிட வச்சாங்க காஃபியை. இந்த விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு ஆர்வம், ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே இவங்க காஃபி குடித்ததே கிடையாது. ஆனால் இந்த காஃபியை குடிச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. ஆனாலும் கடுமையான தண்டனைகள் இருக்கிறதுனால யாருமே அதை செய்ய முன் வரலை. கடைசியாக புனுகு பூனை, அதாவது ஏசியன் பாம் ஸ்வீட், இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா இது ஒவ்வொரு தோட்டத்திலையும் போய் அங்கே இருக்கிற காப்பி கொட்டைகளை சாப்பிட ஆரம்பிச்சது. அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட காஃபி கொட்டைகளை சாப்பிட்டு இது அதை மலமாக வெளியேற்றுச்சு. இந்த டச்சுக்காரர்கள் இதனுடைய மலத்தை பெருசாக கவனிக்கவே இல்லை. ஏன்னா இது ஒரு கழிவு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் விவசாயிகள் சரி காஃபி குடிக்கிறதுக்கு இதையாவது எடுத்து இந்த காஃபி எப்படி தான் இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அதை வறுத்து அதை காஃபியாக தயாரித்து குடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் டச்சுக்காரர்களுக்கே தெரிஞ்சிருக்கு, அதாவது இந்த விவசாயிகள் புனுகு பூனை மூலமாக அந்த காஃபி கொட்டையில் இருக்க காஃபி ரொம்ப சுவை மிகுந்ததாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த டச்சுக்காரர்கள் இதை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறாங்க. உலகத்திலே அதிக விலை உயர்ந்த காஃபி இந்த காஃபி தான்.